يملكون شيئا ولا يعقلون قل لله الشفاعة جميعا له ملك السماوات والأرض ثم إليه ترجعون فاعبدوا الله مخلصا له الدين على لله دين الخالص والذين اتخذوا من دونه أولياء ما نعبدهم إلا ليقربونا إلى الله زلفى إن الله يحكم بينهم فيما كانوا فيه يختلفون அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய். அவனை தவிர மற்றவரிடத்தில் நீ சென்று கேட்டுவிடாதே. கேட்டுவிட்டால் ஒரு முறை கேட்டாலும் சரி, ஒரு முறை நாகூர் தர்காவிற்கு சென்று நாகூர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று நீ அழைத்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ. நபியே, நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்களை நாசமாக்கி விடுவேன் என்று. فَلَا تَجْعَلُوا لِلَّهِ أَندَادًا, அல்லாஹ்வுக்கு இணையாக ஒருவரை ஆக்கி விடாதே என்று. إِنَّ اللَّهَ لَا يَغْفِرُ أَن يُشْرَكَ بِهِ وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ. உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மறுமையிலே இந்த நிலையில் சென்றார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹு நார். முடிவு செய்து கொள். பிரயாணம் செய்து நாகூருக்கு வந்து நாகூர் ஆண்டவரை என்று அழைக்கிறாயா, உள்ளே நுழைந்தாலே நரகத்திலே உன் பெயர் எழுதப்பட்டு விட்டது, சொர்க்கம் உனக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. இருக்கிறவர்களே அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ்வை அழையுங்கள். ஒரு செருப்பின் வாழத்தால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உழைத்த மாவிற்கு உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னிடத்தில் வந்து கேளுங்கள் என்று சொன்னார்களா? வந்தது ஒரு கூட்டம், வாருங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சென்று நாம் மன்னிப்பு கேட்போம் என்று, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சென்று இஸ்திகாஃபா கேட்போம் என்று என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? ஃபஸ்தகீஸு பில்லாஹ், என்னை அழைத்து ஏன் கேட்கிறீர்கள், அல்லாஹ்வை அழையுங்கள் என்று சொன்னார்கள். நபி அய்யூப் யாரை அழைத்தார்? நபி யாக்கூப் யாரை அழைத்தார்? நபி மூசா யாரை அழைத்தார்? நபி இப்ராஹிம் யாரை அழைத்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அழைத்தார்கள்? கஷ்டமான நேரத்திலே அந்த அல்லாஹ்வை அழையுங்கள். அவனுக்கு யாரையும் இணை வைத்து விடாதீர்கள். என் சமுதாயமே, இந்த காபிர்கள் நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம வைக்கிறது போலதான் அவன் வச்சு விளங்குறான். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? முஸ்லிம் பாய்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம நிக்க வச்சு வளர்க்கிறோம், அவங்க படிக்க வச்சு வளர்க்கலாம். நம்மளும் தேர்வு இருக்கிறோம், அவங்களும் தேர்வு இருக்கிறாங்க. நம்மளும் எல்லாம் செய்யறோம், அவங்களும் எல்லாம் செய்யறாங்க. நம்மளும் அங்க போய் செஞ்சுக்குவோம். அது கோயில்கள். நரகா என்பது அரபி வார்த்தை, கோயில்கள் தமிழ் வார்த்தை. அவ்வளவு. சமுதாயமே மாறிவிடுங்கள். மறுமை வருவதற்குள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். இறை வைப்பிலிருந்து, அந்த படைத்த இறைவனின் கண்ணியத்தை குறைக்கக்கூடிய செயலிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். விலகவில்லை என்று சொன்னால் யாருக்கு நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் உங்களை தண்டிப்பதற்காக. ஏன் அல்லாஹ் கேட்கிறார்? மனிதனே உனக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கிறேன், அந்த செல்வத்திலே மற்றவர்களை கூட்டாக்கிக் கொள்வாயா? கொள்ள மாட்டாயே. எனது ஆட்சியில் ஏன் அவர்களை கூட்டாக்குகிறாய்? மனிதனே, நான் ஒருவன் தான் அழைக்க தகுதியானவன் என்று சொல்லுகிறேன், நான் ஒருவன் தான் மன்னிப்பவன் என்று சொல்லுகிறேன். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன் என்று சொல்கிறார்கள். நம்மெல்லாம் பாவிகள், நம்மெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட போய் டைரக்டா கேட்க முடியும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? அட பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடிமைகளே, என்னை அழைக்க நான் பங்களிக்கிறேன் என்று சொல்கிறார். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله.
என்ன பெருமை பாருங்கள் அல்லாஹ்விற்கு, என்ன பெருமை பாருங்கள். மனிதனே பாவம் செய்துவிட்டு என்னிடத்திலே வந்து யா அல்லாஹ் மன்னி என்று கூறுகிறார். என்னை தவிர யாரடா உன் பாவத்தை மன்னிக்க முடியும்? இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நீ உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன். இப்னு ஆதம் லவ் அதைத்துக இன்னக ரஜூதனி தஅதனி அலா மா கான மின்க வலா உபாலி. மனிதனே, ஆதமுடைய மகனே, நீ என்னை அழை, என்னிடத்திலே கேள். உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டு விட்டாலும் லவ்கானத்தின் துனூப அனானத்தமா, வானத்தின் முகடை தொட்டு விட்டாலும் நான் மன்னிக்கிறேன். வலா உபாலி. என்னை யார் கேட்க முடியும்? என்னை யார் கேட்க முடியும்? என்ன சொல்கிறார்கள் இவர்கள்? அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ்விடத்திலே கேட்பார். அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்காமல் செய்து விட்டார். சூரியன் அப்துல் காதர் ஜீலானியை கேட்காமல் உதிக்க முடியாதா? மௌலிதை எழுதி வைத்திருக்கிறார்கள். நட்சத்திரம் அப்துல் காதர் ஜீலானியை கேட்காமல் எழுத முடியாது. இன்னொரு கதை சொல்லுவார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நல்லவர் வருகிறார் அப்துல் காதர் ஜீலானிடத்திலே, ஷேக், என்னுடைய குழந்தையின் உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டு மலக்குகள் எடுத்து கைப்பற்றி கொண்டு சென்று விட்டார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை கேட்டவுடன் அப்படியே தலையை குனிந்தவர்களாக பூமியை பார்த்து கொண்டு வேகமாக வெளியே சென்றார்களாம். ஒரு கயிறை எடுத்து மேலே போட்டார்களாம். நீ செல், வீட்டுக்கு செல், உன் குழந்தையின் உயிர் திருப்ப கிடைத்திருக்கும் என்று. ஏன் என்ன சொல்லுகிறீர்கள்? மலக்கு என்னிடத்தில் கேட்காமல் உயிரை எடுத்து விட்டார். நான் அந்த மலக்கை கொண்டு சென்ற கூடையை கவிழ்த்து விட்டேன். இன்று எடுத்த எல்லா உயிர்களும் கிடைத்து விட்டது. இது ஒரு கதை, இது ஒரு பிரச்சனை அல்ல. என்ன பிரச்சனை இருக்கிறது இது தெரியுமா? அந்த மலக்கு அல்லாஹ்ட்ட போய் கேட்டாரா, சொன்னா, யா அல்லாஹ், அப்துல் காதர் ஜீலானி உன்னுடைய ஒலியுல்லா அவர் வந்து உயிரை கேட்டாரு. ஒரு உயிரை நான் கொடுக்கல, எல்லா உயிரையும் கவுத்து விட்டாரு. அல்லாஹ் என்ன சொன்னானா, அவர் ஒரு உயிரை தான்ப்பா கேட்டாரு, ஏன்பா எல்லா உயிரையும் கொடுத்துட்டு வந்த? கொடுத்துருக்காரு. யாருடைய ஆட்சியில் விளையாடுகிறீர்கள்? யாருடைய அத்தாட்சியில் விளையாடுகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. கட்டிக்கதைகள் மேராஜுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் சத்தமா பேசுனாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னானா, என்ன யா அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்ன சொன்னானா, அப்துல் காதர் ஜீலானி தொட்டில் உறங்கிட்டு இருக்காங்க. உண்மைப்படுத்துகிறார்கள், மேடைகளிலே பேசுகிறார்கள். அவர் இதற்கு பொறுப்பாகுவாரா? அப்துல் காதர் ஜீலானி என்னை அழைத்து சொன்னாரா? அவருடைய புத்தகங்கள் எத்துணை உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. என்ன சொன்னார்? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள். அவன் தான் ஆட்சிக்கு சொந்தக்காரன், அவன் தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன். குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சியை கொடுப்பவன் அவன், ஆட்சியை எடுப்பவன் அவன், கண்ணியத்தை கொடுப்பவன் அவன், கேவலத்தை கொடுப்பவன் அவன், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் ஆட்சியை வைத்திருப்பவன் அவன். கடல் இரவை பகலிலே நுழைக்கிறான், பகலை இரவிலே நுழைக்கிறான். உயிர் உள்ளவற்றிலிருந்து உயிர் இல்லாததை வெளியாக்குகிறான், உயிர் இல்லாதவற்றிலிருந்து உயிர் உள்ளதை வெளியாக்குகிறான். நாடியவர்களுக்கு உணவளிக்கிறான். இங்கே யாரும் குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி கூறியிருக்கிறாரா? உங்கள் கொள்கைக்கு ஆதாரம் என்ன என்று கேட்கிறோம் இத்துணை காலங்களாக. ஏன் கேட்கிறோம்? எதற்கு கேட்கிறோம்? அதைத்தான் சொல்லுகிறேன், அதைத்தான் சொல்லுகிறேன். நம்பிக்கையவர்களை அவன் எங்களுடைய ரப்பு. ஏன் எதிர்க்கிறோம் தெரியுமா? எங்களை கொலை செய்தால் இந்த கொள்கையை நாங்கள் ஏன் விட மாட்டோம் தெரியுமா? எங்கள் ரப்பை நீ கேவலப்படுத்துகிறாய், என் அல்லாவை நீ கேவலப்படுத்துகிறாய், என் அல்லாவின் கண்ணியத்தை நீ குறைக்கிறாய். உனக்கு நான் சமரசமாக வர வேண்டுமா என்று கேட்கிறோம். நம்பிக்கையவர்களே, அல்லாஹ்வின் வல்லமைகளை புரிந்து கொள்வோமாக, அல்லாஹ்வின் தன்மைகளை புரிந்து கொள்வோமாக. அந்த அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும் என்பதை தெரிந்து கொள்வோமாக. என்றுமே இறக்காத அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிறோம். அடியாரே, உனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா?
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை, அவன் ஒருவன் உனக்கு போதுமானவன், யாரும் உனக்கு தேவையில்லை, எந்த சிரமமும் இல்லை. எங்கேயாவது உட்கார்ந்து யாரெல்லாம் கூப்பிடு, அல்லாஹ் உனக்கு பதிலளிப்பான். எங்கேயும் போய் அப்துல் காதரே, நாவூர் ஆண்டவரே, காஜா நவாஸை எங்க கூப்பிட்டு விடாது, அல்லாஹ் உனக்கு நரகத்தை கொடுத்து விடுவான் என்று சொல்லி அவ்வளவுதான். அல்லாஹ்வைக்கே அவன் கையன் அல்ல, அவன் தரமாட்டான் என்று சொல்லுவதல்ல. நீ கையை ஏந்தி உன் கையை இறக்கினார், அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கப்படுகிறார், அல்லாஹ் வெட்கப்படுகிறார். என் அடியான் இடத்திலே கேட்டு கையை கீழே போடுகிறான், எதுவுமே கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ்வின் அத்தாட்சியை புரிந்து கொள்வோமா, அல்லாஹ்வின் வல்லமை எடுத்துச் சொல்வோமாக. ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது, தௌஹீதுடைய பிரச்சாரங்கள், இந்த ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரங்கள் மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, திண்ணைக்கு திண்ணை என்று பரவிக் கொண்டிருந்தது. இன்று அதே கொள்கையில் உள்ளவர்கள், அதே கொள்கையில் உள்ளவர்கள் வேறு பிரச்சனைகளுக்காக அந்த கொள்கையை மறந்துவிட்டார்கள். ஷிர்க்கை பற்றி எச்சரிக்கைகள் குறைக்கப்படுகிறது. நம்பிக்கையாளர்களே, நமது நோக்கம் அதுதான், நமது நோக்கம் அதுதான். அல்லாஹ்வை குறித்து மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. இந்த பூமியிலே அனைவரையும் அல்லாஹ் ஒருவன் என்ற பெயரை சொல்ல வைப்பதுதான் நம்முடைய நோக்கம், வேறு நோக்கம் அல்ல. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ்வின் தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இது அதுக்கிறல்லா புஜலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று கூறப்பட்டால் பூமியின் உள்ளங்கள் நடுங்கிவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் தக்கரல்லாஹ அலியா வஃபானத் ஐனாஹு, தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் அவனுக்கு செய்த அருட்கொடைகளை அவன் நினைத்து பார்த்தால், அல்லாஹ்வின் அருளை, அல்லாஹ்வின் வல்லமைகளை நினைத்து பார்த்தால் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும். அல்லாஹ் அந்த தன்மைகளை நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ்வின் அன்பை, அல்லாஹ்வின் பாசத்தை, அல்லாஹ்வின் அரவணைப்பை, அல்லாஹ்வின் பயத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் நிறைப்பானாக. அல்லாஹ்வின் வல்லமைகளை எடுத்துச் சொல்லுவதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாமல் நாம் இருப்போமாக. நாவூருக்கு வரும்போது மதரசால நாவூருக்கு பயணத்தை போச்சு. அப்ப சொன்னாங்க, இப்பா என்ன பேச போறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நாவூர் ஷிர்க்கை எதிர்த்து பேச போறேன். எப்பா அவுலியாக்கள் வாழ்ந்த இடம், அவுலியாக்கள் வாழ்ந்த பூமி, அந்த பூமியில போய் இதை பத்தி பேசலாம், உனக்கு ஏதாவது வந்துருப்பா, நீ திரும்பி வர முடியாது, நான் உத்தரவாதம் தர்றேன். நான் சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த வார்த்தையை சொன்னார்கள். அவர் கூறினார், சொல்லிக்கொண்டே இருக்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டு நீ அல்லாஹ்வை பயப்படவில்லை, இந்த பொய்யான தெய்வங்கள் சிலைகளையா நாங்கள் பயப்படப் போகிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள் என்று கூறினேன். தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த கொள்கையை சொல்லுவதால் உங்கள் உயிர் எடுக்கப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே சேர்ப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பயந்தால் ஏதாவது சொல்லி விடுவார்களோ, யாராவது அடித்து விடுவார்களோ, யாராவது ஏதாவது பேசி விடுவார்களோ, அப்படியா? அல்லாஹ் கேட்பார், நான் ஒருவன் தானே பயப்பட தகுதியானவன், இந்த மக்களை யாரை பயந்தாய் என்று. அப்போது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லு, எடுத்துச் சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் எடுத்துச் சொல்லுங்கள். இந்த நாவூர் தர்காவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியாக இருந்தாலும் எடுத்துச் சொல்லுங்கள். இல்லை என்றால் கடிதம் எழுதுங்கள் அவருக்கு. இப்படி செய்கிறார், வறுமையிலே நீ அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒரு நல்லவரை நீ கடவுளாக பாவித்துக் கொண்டிருக்கிறாய், திருந்திக் கொள் என்று. இதைத்தான் நபிமார்களுடைய அழைப்பாக இருந்தது. யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ். நபி அய்யூப் கூறினார், யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ். அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை, அவனுக்கு கூட்டாளி கிடையாது, அவனுக்கு பங்காளி கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை, இஸ்லாமை நமக்கு வழிபடுத்துவானாக.